ராகவும் என்ன பண்ணுறாரு அப்படியே மது கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு மது, நான் பழைய ஆள் கிடையாது. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா. அபி தான் என் பொண்டாட்டி, உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் ராகவ், எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்காக இப்படி வந்த அப்படின்னு, நான் வேணும்னு வரல ராகவ் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ வேணும்னு வந்தியோ வேணான்னு வந்தியோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் பழைய ஆள் இல்லை. நீ தேவையில்லாமல் எதையுமே மனசில் வச்சுக்காத அப்படி சொல்கிறாரு. சரி ராகவ், நான் அப்பெல்லாம் யோசிக்கிறேன், நான் போயிடுறேன் ராகவ் அப்படி சொல்கிறாங்க. உடனே தடுத்து நிறுத்துறாங்க. நம்ம அபி, நீங்கள் இங்கே தான் இருக்கணும். உங்களுக்கு ஒரு வழி ஏற்பட்ட வரைக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் இங்கே இருங்க. ஒரு வேளை நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா ராகவ் மனசு தாங்காது, அதுக்காக நீங்கள் இங்கே இருங்க அப்படி சொல்லிடுறாங்க. அவங்களும் இங்கே இருக்காங்க. இதை யாரும் எதிர்பார்க்காம எல்லாரும் அபி திட்டுறாங்க. ஏன் அபி இவ்வளோ பண்ணுன்னு சொல்லிட்டு அபி ரூமுக்கு வராங்க. பார்த்தா நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கு. அதை பார்த்து அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் மதுக்காக தானே பண்ணீங்க. ஏன்னா மது வரப்போகிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க. லாவணி தான் உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அபி, நான் அப்படிலாம் யோசிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு போய் உட்காடுறாங்க. இதை பார்த்து ராகு என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. ஐயோ அபி, நான் அப்படிலாம் யோசிக்கலையே, ஏன் தான் இப்படி பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, 3 பேருமே சிரிக்கிறாங்க. உடனே அப்பா, உண்மையே சொல்கிறேனே, ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. பக்காவாக நாங்கள் போட்ட பிளானை நீ கரெக்டாக எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்ட. சூப்பர் மது அப்படி சொன்னோன்னே, பின்ன என்ன, ராகவ் எனக்கு கிடைக்க நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன். எனக்கு உண்மையிலேயே ராகவுக்கு மேரேஜ் ஆன விஷயம் தெரியவே தெரியாது. ஆனால் ராகவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போ நான் அவர் வாழ்க்கையில் வர முடியாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் இதுக்கு ஒரு சான்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கிட்ட சொல்கிறாங்க. சுந்தரி முறையில் சொல்கிறாங்க, நீங்கள் இதுக்கப்புறம் ரொம்ப கவலையே பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கப்புறம் ராகவ் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், ஏன்னா ராகவ் தடுமாற்றத்தை நான் பார்த்தேன். அபியும் ராகவும் வாழலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. அதெல்லாம் கரெக்டு தான். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இங்கே பார் மது, கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக ராகவ் மனசில் இடம் பிடிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீ ராகவ் கிட்ட எப்படிலாம் நடந்துக்கிறியோ அதையெல்லாம் பார்த்து அபி இந்த வீட்டை விட்டு போயிடணும், சரிதா அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி அப்படின்றாங்க. ராகவ் கூட வாழத்துக்கு தான் இவ்வளோ வேலையை நான் பண்ணிகிட்ருக்கேன், நான் பார்த்துக்க மாட்டேனா? சரிங்க ஆண்டி, எப்படி என்ன கண்டுபிடிச்சிங்க நீங்கள்? அதான் நான் சொன்னேன், உன்னை கண்டுபிடிச்சோடனே நாங்கள் இந்த பிளானை போட்டுட்டோம். ஆனால் லாவணியா இந்த பிளானுக்கு நல்ல எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்துருக்கா. அவளால் தான் இப்போ நீ உள்ளே வந்திருக்க. அவன் நினச்சிட்ருக்கா நம்ம ராகவ் கூட வாழ போகிறோம், அதனால தான் மது இங்கே இறக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு என்ன தெரியும், உண்மையிலே நான் மது நீ தான் வாழ போகிற ராகவ் கூட அப்படின்னு. எனக்கு தெரியும் ஆண்டி, லாவணியா ராகவை விரும்புகிறா. ஆனால் நான் அதை விட மாட்டேன், நான் தான் ராகவ் கூட வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்க்கலாம். இங்கே பார் மது, முக்கியமான விஷயம், நீ ராகவ் மனசில் இடம் பிடிக்கணும்னா முதல்ல ராகவனையும் நல்லா பழக ஆரம்பிக்கணும். பழைய நினைவுகள்லாம் ராகவுக்கு எடுத்துகிட்டு வரணும். பழைய மாதிரி அன்பு நீ கொட்டணும். நீ பண்ணுற விஷயத்தில் அபி காணாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க. இங்கே மது என்ன பண்ணுறாங்க, ராகுவுக்கு பிடிச்ச டிஃபன்லாம் செய்கிறாங்க. அதே மாதிரி ராகுவுக்கு பிடிச்ச காஃபியெல்லாம் போடுறாங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லைங்க, நீங்கள் விருந்தாலே வந்திருக்கீங்க, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்ருக்கீங்க, நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு. இல்லை, ராகவுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும், அதனால் நானே பண்ணுறேனே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அணுக்கிட்ட கேட்குறாங்க. அணு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, என் தங்கச்சி வாழ்க்கையை மொத்தமாக காலி பண்ணிவிடுவா போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அணு மனசுக்கு கஷ்டப்படுறாங்க. ஓவராக உரிமை எடுத்து மது என்ன பண்ணுறாங்க, ராகவுக்கு பார்த்து எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு நினச்சிட்டு அவருக்கு உட்கார வைக்க சொல்கிறாங்க. நீங்கள் உட்காருங்க ராகவ், நான் உங்களுக்கு பரிமாறுறேன் டிஃபன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. நம்ம அபி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ராகவ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிக்கிறாரு.